ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 8வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய, அதாவது ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு, அந்த அமாவாசை முடிந்ததற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்களா மற்றவர்களுடைய கண்களுக்கு காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்புடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பதுங்கி பின் பாயும் புளிய போன்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பூமிக்காரகனான செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக வராரு. எனவே சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடும். மேலும் உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6வது இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறனால பலருக்கு ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு தான் எதிரி. அதாவது உங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது, உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 2வது இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான குரு வாழ்க்கையின் பிற்பகுதிக்கு மேலே பண வரவு, சேமிப்பு போன்றவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7வது இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைகளில் மிக ஆர்வத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நண்பரை போலவும் உங்களுடைய துணை உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் சயானஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு சுக்கிரனே அதிபதி அப்படிங்கிறதுனால 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விருப்பப்படுவீங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை அதிகமாக விரும்புவீங்க. அதற்காக பணமும் நீங்கள் செலவு செய்வீங்க. மேலும் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நீங்கள் சித்தர்களை வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுஷத்திற்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுபபோகங்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியும். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் அடைவதால் சற்றென்று புது வேகம் உங்களுக்கு கிடைக்கும். புத்தியும் வேலை செய்யாது. திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீங்க. அதே போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த தளத்தில் தரிசனம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் கடக ராசியில் சஞ்சரிக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் அவரோடு சந்திரன் சேர்ந்து நீச்ச பங்கம் அடைந்து மாத தொடக்கத்தில் தொடங்குறாரு. மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது அனைத்துமே சொன்ன டைமுக்கு அப்படியே நடக்கும். நிகழ்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொருளாதார நிலை உச்சம் பெறும். அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்கள் அதிகரிக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். தனிச்சையாக செயல்பட்டு முன்னேற்றம் காணும் முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. அதே போல் தை 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அவர் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கீடு சக்தி வந்தாலுமே அதை சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பலமுறை ஏற்பாடு செய்து முடிவடையாத சொத்து பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாக முடியும். அதன் மூலமாக கிடைக்கும் தொகையை கொண்டு வேறு ஒரு சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானை வழிபடுவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் தை 6ஆம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு. இதனால் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும் புதனால் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பற்றாக்குறைகள் அனைத்துமே நீங்க போகுது. உடன்பிறப்புகளின் மன விழாக்கள் சிறப்பாக நடைபெறும். மேலும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வந்து சேரும். சொந்தங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கக்கூடும். மேலும் விருதுகளும் பாராட்டுகளும் பெரும் யோகம் பிறக்கும். அதே போல் தை 23ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். பொது காரியங்களை ஈடுபட்டு புகழ் குவியும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படும். இந்த நேரத்தில் தொழிலில் வெற்றி நடைபெறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை கண்டு பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளையும் வழங்குவாங்க. மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மேலும் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் அவரது பார்வைக்கு பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக நிச்சயமாக அமையக்கூடும். மேலும் கணிசமான தொகை கையில் வந்து பொருளும். அந்தஸ்து உயரும். அதிகார பதவி கிடைக்கும். கல்யாண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. கடமையை செய்து பாராட்டப்படுவீங்க. மேலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தகவல்கள் கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு வருமானம் உயரும். இடம் பூமி சேர்க்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 27, 29, 31 மற்றும் பிப்ரவரி 1, 7, 11, 12 மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வயலட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஜனவரி 29ஆம் தேதி அன்று அமாவாசை நடக்க இருக்கு. அந்த அமாவாசை முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடைபெற போகுது, என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, ஏதாவது கெடுப்பலன் நடக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த
டைமில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக விநாயகர் பெருமான் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.